நீங்க பேசுறது எல்லாரும் கேட்டுட்டு போகணும் அவ்வளவுதான்னா வீட்டில் உட்காந்து ஒரு வீடியோ பண்ணி ரிலீஸ் பண்ணாலே போதும். அதுக்கு ப்ரெஸ்ஸை சந்திக்கணும்னு அவசியம் இல்லை, ப்ரெஸ் மீட் ஆர்கனைஸ் பண்ணணும்லாம் அவசியமே கிடையாது. அது ஒன்று. ரெண்டாவது நீங்கள் சொன்னது போல கட்சி தொண்டர்களுக்கு அவர் அட்வைஸ் பண்ணுறாரு, தயவுசெய்து இந்த மாதிரி டிசிப்ளின்டாக இருங்க, கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கன்ற விஷயங்கள்லாம் அவர் பேசுகிறார். ஏன்னா இப்போ ஆஃப் லேட் அது ஒரு பெரிய சிக்கல் அமையுது டிவிகேவுக்கு. இவங்க டிப்பிக்கலாக ஒரு சினிமா ரிலீஸ் அப்போ என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அந்த விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தலைவரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஏகப்பட்ட சேட்டைகளை பண்ணுறாங்க. ஒரு கொண்டாட்ட மனநிலை. ஆமாம், ஒரு என்டர்டெய்னராகவே பார்க்குறாங்க. ஒரு தலைவராக பார்க்காம ஒரு என்டர்டெய்னராக, ஒரு பெர்ஃபார்மராக அவரை பார்க்குறாங்க. இதுக்கான சிக்கல் என்னன்னு பார்த்தோம்னா, சரியா அவங்க அரசியல்மயப்படுத்தப்படல. நீங்கள் எல்லாரையுமே பொலிட்டிசைஸ் பண்ணிட முடியாது. சிலவங்களுக்கு பொலிட்டிக்ஸ் சரியா ஃபிட் ஆகும். இப்போ உங்களை எடுத்துக்கிறோம், இல்லை என்ன எடுத்துப்போம், நமக்கு அரசியல் தான் பிடிக்கும்னு வச்சுப்போம். நம்ம ஏன்னா மீடியா இந்த சைடில் இருக்கும். இப்போ நம்மகிட்ட நீங்கள் சயின்ஸையோ ஃபிசிக்ஸையோ நீங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. நமக்கு என்ன வருமோ அதுதான். அதே மாதிரி இப்போ விஜய் அவர்களோட ரசிகர்கள் விஜய் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவலை பார்த்து அவர்கிட்ட வந்தவங்க, அவரோட சினிமாவை பார்த்து வந்தவங்க, என்டர்டெயின்மெண்ட்டை பார்த்து ரசித்து அவங்க இங்கே வந்தவங்க. ஸோ அவங்க கிட்ட நீங்கள் பொலிட்டிக்ஸை கற்றுக் கொடுக்க முடியாது.